வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஈக்விட்டி ஏஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஐபிஓ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது கிரே மார்க்கெட் ப்ரீமியமை வச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஓ கிரே மார்க்கெட் அப்படின்னா ஒரு ஐபிஓ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரேட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் ஐபிஓ கிரே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரே மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து டிட்டர்மைன் ஆகும். இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியமை ஒரு இண்டிகேட்டராக வச்சு நம்ம எப்படி வந்து லிஸ்டிங் கைனை ப்ரெடிக்ட் பண்ணுற போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எங்கே பார்க்கலாம், இது லாஸ்ட் 4 இயர் ரிலீஸ் ஆன மெயின் போர்டு ஐபிஓவை நம்ம ரிவ்யூ பண்ணி இந்த இண்டிகேட்டர் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓ கிரே மார்க்கெட் எங்கே பார்க்குறதுனா, இந்த இன்வெஸ்டர் கைன் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு ஒரு டேப் இருக்கும். அந்த செக்ஷனில் கிரே மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற செக்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா மெயின்லைன் ஐபிஓஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும், எஸ்எம்இ ஐபிஓஸ்ன்னு இங்கே ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ மெயின்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் லார்ஜ் கம்பெனிஸ் வந்து மெயின்லைன் ஆர் மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை வந்து எஸ்எம்இ ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் 4 இயர் ரிலீஸ் ஆன மெயின் போர்டு ஐபிஓவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் மெயின்லைன் ஐபிஓக்கு போயிட்டேன். இங்கே 2024 ரிலீஸ் ஆன எல்லா ஐபிஓவோட லிஸ்ட்டுமே இந்த வெப்சைட்டில் இங்கே இருக்குது. சிமிலர்லி 2023, 2022 அண்ட் 2021. ஸோ இயர் வைஸ் இருக்கிற எல்லா ஐபிஓவையும் நான் இன்புட்டாக எடுத்து என்னோட எக்ஸலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவையான லாஸ்ட் 4 இயர் மெயின் போர்டு ஐபிஓவோட டேட்டா நம்ம கிட்ட அவைலபிளாக இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குது. இப்போ இதை எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். எக்ஸாம்பிள் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓவையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதோட லிஸ்டிங் டேட் வந்து 16th September 2024. இதோட ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் நம்ம போட்டிருக்கோம். பட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி 142 ரூபாய் இருந்துச்சு. ஸோ அதோட பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா 103% அப்ராக்சிமேட்லி. அண்ட் தென் லிஸ்டிங் டே அன்னைக்கு, தட் மீன்ஸ் 16th September அன்னைக்கு 150 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்றோம்னா 114% அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கோம் கெயின்ஸை. ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 4 இயரில் ரிலீஸ் ஆன மெயின் போர்டு ஐபிஓட டேட்டா இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இப்போ இருக்கு. ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எங்கெல்லாம் மோர் தென் 30% இருக்கோ அதெல்லாம் ட்ரூ அப்படின்ட்டு ஃபார்முலா போட்டிருக்கேன். ஸோ சிமிலர்லி எங்கெங்கெல்லாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மோர் தென் 20% இருக்கு அப்படின்ட்டு இங்கே ஃபார்முலா போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து லிஸ்டிங் கெயின் கிரே மார்க்கெட் ப்ரீமியமோட பர்சன்டேஜை வச்சு இங்கே ரேங்கிங் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 138% வந்து லிஸ்டிங் கெயின் இதுக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி இருந்திருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு இந்த லாஸ்ட் 4 இயரோட ஐபிஓ டேட்டா பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம கேஸில் இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் படி பார்த்தோம்னா இது வந்து 9வது ரேங்க். ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி அது 103% காட்டுச்சு. ஸோ இதுதான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஓவர்வியூ. இப்போ வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மோர் தென் 30% இருக்கிறத ட்ரூ போட்டுக்கிறேன், ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கே லிஸ்டிங் கெயின் பார்த்துருப்பீங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஜே காலமில் லிஸ்டிங் ப்ரைஸ் கெயின் பார்த்தீங்கன்னா மினிமமே உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் ரிட்டர்னுமே கிடையாது. இன்னும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் தான் ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். ஏன்னா மொத்தத்திலேயே வெறும் 2 ஐபிஓ மட்டும்தான், அதாச்சும் எதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 30%க்கு மேலே இருக்கோ அதில் வெறும் 2 ஐபிஓ மட்டும்தான் சிங்கிள் டிஜிட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் எல்லாமே டபுள் டிஜிட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 71 ஐபிஓஸ் கிரேட்டர் தென் 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டினது வந்து டபுள் டிஜிட்ல தான் லிஸ்டிங் கெயின் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளியர் இண்டிகேட்டர். ஸோ நம்ம எப்பெல்லாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒரு கிளியர் இண்டிகேட்டர். ஸோ சிமிலர்லி இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 20% வந்து நீங்கள் இங்கே ட்ரூ போட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து இப்போ இந்த லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதய் சிவகுமார் இன்ஃப்ரா ஐபிஓ அங்கே வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 28% காட்டியிருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ் நெகட்டிவ்ல போயிருச்சு. ஸோ இதுவுமே ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. அதாச்சும் 96 ஐபிஓவில் வெறும் ஒரு ஐபிஓ தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 20% காட்டி பட் ஆனால் லிஸ்டிங் கெயின் அப்போ நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி எதோட எந்தெந்த ஐபிஓக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிரேட்டர் தென் 20 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா சேஃபர் சைடில் இருக்கணும்னா எதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிரேட்டர் தென் 30% இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணால் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் லிஸ்டிங் கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதையே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு இப்போ ஃபியூச்சர் ஐபிஓவை நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்ட்டு நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சித்தர்கார் வெப்சைட்டில் இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஐபிஓஸ்லாம் எங்கள் லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்தன் ஆர்க் கேபிட்டல் லிமிட்டடையே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ அதோட டேட்டாவை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கேதர் பண்ணோம். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஓப்பன் ஆன டேட்டு பார்த்தீங்கன்னா 16th செப்டம்பர் அண்ட் க்ளோஸ் ஆன டேட் வந்து 19th செப்டம்பர். ஸோ ஐடியலி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இது என்னோட சஜஷன். ஸோ 19th செப்டம்பர் அதாச்சும் க்ளோசிங் டே ஐபிஓ க்ளோசிங் டே ஒரு காலையில் ஒரு 10-11 மணிக்கு போல் வந்து நீங்கள் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது லிஸ்டிங் கெயின் எவ்வளோ இருக்குன்னு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 391 which is nothing but 48.67%. இப்போ இங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் டேட்டாவை. நார்தன் ஆர்க் கேபிட்டல் ஐபிஓ நேம் நார்தன் ஆர்க் கேபிட்டலோட ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 263 rupees. அதை இங்கே நம்ம நோட் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 391 rupees which is nothing but 48.67%. அது இங்கேயே டினோட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்லேயே. அண்ட் ஆப்வியஸாக இது ரெண்டுமே 48.67% வந்து ஆப்வியஸாக கிரேட்டர் தென் 20 and 30%. ஸோ ரெண்டுமே ட்ரூ வந்துருச்சு. அண்ட் தென் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரேங்க் பார்த்தீங்கன்னா 42nd ரேங்க் அவுட் ஆஃப் 216 ஐபிஓஸ். லாஸ்ட் 4 yearsல ரிலீஸ் ஆன 216 ஐபிஓஸில் இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி இது 42nd ரேங்க் வகிக்குது. ஸோ விச் இஸ் குட் இண்டிகேட்டர் தட் இது வந்து ஒரு நல்ல ஐபிஓன்றது. அண்ட் லிஸ்டிங் ப்ரைஸ் கெயினும் வந்து நம்மளுக்கு லிஸ்டிங் டேட் அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா இந்த ஐபிஓ வந்து லாஸ்ட் 4 year நம்ம பேக் டெஸ்ட் பண்ண டேட்டா படி எப்பப்பெல்லாம் கிரேட்டர் தென் 30 இருக்கும் அப்போ நம்மளுக்கு டபுள் டிஜிட் லிஸ்டிங் கெயின் தான் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவுமே வந்து அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். அதுதான் நடந்திருக்க 4 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ண டேட்டாவில். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை இந்த வீடியோவோட லிங்காக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் டில் திஸ். பை.